12th standard students இந்த குவார்டர்லில மேக்ஸ்ல 100 out of 100 எடுக்கிறதுக்கான ஒரு பக்கா ஸ்டடி பிளான் வித் அ வெரி ஒரு டீப் அனாலிசிஸோட வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக மறக்காம பாருங்க, சரியாடாமா? ஸோ மொதல் விஷயம், இது எல்லாமே ஜென்ரலாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மனசில் இருக்க கேள்விகள். கரெக்டா? குவார்டர்லி எக்ஸாமுக்கு ஏன் அவ்வளோ மெனக்கெட்டு படிக்கணும் அப்படிங்கிற உண்மையான ரீசனை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எக்ஸப்ட் மார்க்கை தாண்டி யோசிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. அண்ட் போர்ஷன்ஸ் என்னென்ன சாப்டர்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஓகே, அப்படியே படித்தாலும் என்ன சாப்டர்ஸை எவ்வளோ நாளில் முடிக்கணும், அந்த இடத்துக்குள்ள முடிச்சே ஆகணுமா? கம்பல்சரி கொஷின்ஸ்லாம் வந்துட்டு கிரியேட்டிவாக கேட்பாங்களா? இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 கொஷின்ஸ்க்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்ளை பண்ண போகிறேன். முதல் விஷயம், குவார்டர்லி ஏன் இம்பார்ட்டன்ட், சரியா? ஸோ இது வந்து நான் ஒரு டீப் அனாலிசிஸோட கொடுக்குறேன். அதுக்கு பப்ளிக் 2026ல நடந்த கொஸ்டின் பேப்பரில் சில கொஸ்டின்ஸை இப்போ நான் உனக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ 21, 22, 34 அண்ட் ஒரு 5 மார்க் கொஸ்டின், இன்னொரு 5 மார்க் கொஸ்டின். சரி, இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு குவார்டர்லி 2025ல வந்த கொஸ்டின்ஸ். அதாவது குவார்டர்லி 2025ல நீங்கள் எழுதின கொஸ்டின்ஸை திருப்பி பப்ளிக் 2026ல எழுதியிருக்கீங்க. அப்போது ஒரு கொஸ்டினே எக்ஸாமுக்கு நீங்கள் 2 டைம் ப்ராக்டிஸாக எழுதியிருக்கீங்க. இது வந்துட்டு அப்போ சும்மா இல்லை, அப்போ குவார்டர்லி எக்ஸாமில் வர கொஸ்டின்ஸ் பப்ளிக்ல வரக்கான சான்சஸ் ஹை. ஓகேவா? ஸோ ஓகே, இதை நான் வந்துட்டு சும்மா சொன்னால் நல்லா இருக்காதுல்ல. ஓகே, ஒரு 5 பேப்பரோட அனாலிசிஸை உனக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். 2025ல வந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து 2026ல என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்றத லிஸ்ட்டு. 24லேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ், 23லேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ், இதில் மட்டும் என்னமா இவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா பேனிக் ஆகாதீங்க. இதில் வந்துட்டு ஒரு லைக் ஆல் காமன் குவார்டர்லி எக்ஸாம்ஸ் தாண்டி காமன் குவார்டர்லி எக்ஸாம்ஸ் 2 பேப்பர் இருக்கு. ஸோ 24 and 23க்கு மட்டும் அந்த மாதிரி 2 பேப்பர்ஸ் இருந்தது. ஸோ அதனால அவங்களுக்கு கலெக்ஷன்ஸாக போட்டிருக்கேன். அண்ட் 2022லேருந்து வந்த கொஸ்டின்ஸ் என்னது, 21லேருந்து வந்த கொஸ்டின்ஸ் என்னது. ஓகேவா? மோர் ஆர் லெஸ் அப்படி இப்படின்னு பார்த்தாலே குவார்டர்லிருந்து நிச்சயமா 20லேருந்து 35 மார்க் வரைக்கும் நம்மளால பப்ளிக்ல எழுத முடியும். குவார்டர்லியில் வந்த கொஸ்டின்ஸ்னால பப்ளிக்ல 20 to 35 கொஸ்டின்ஸ் யூ கேன் அட்டென்ட். ஸோ அப்போ இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? அப்போ குவார்டர்லி எக்ஸாமுக்காக நம்ம போடுற ஒவ்வொரு விதையும் பப்ளிக் எக்ஸாம்ல நம்மளுக்கு ஒரு பெரிய பலமா கொடுக்கும்டா பசங்களா. யூ ஹாவ் அ வெரி குட் ரீசன் டு ஸ்டடி குவார்டர்லியை சூப்பரா படிக்கிறதுக்கு. கரெக்டா? அப்போ இங்க இருக்க ஒவ்வொரு சமயம் இப்போ குவார்டர்லி எக்ஸாமுக்காக நீங்க மெனக்கேடுறது வந்துட்டு, ஏன்னா 6 சாப்டர்ஸுக்காக நீங்க போட போற எஃபர்ட் சும்மா கிடையாது. அது பப்ளிக்ல உனக்கு பயங்கரமான ரிட்டர்ன்ஸை கொடுக்க போகுது. ஸோ இந்த மாதிரி தீமனல்ல இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் வந்துட்டு 5th and 6th சாப்டருக்கு ஐ கிவ் அ வெரி இன்புட். ஸோ 5th சாப்டர்ல மட்டும் 5.2 மட்டும் நம்ம ஒவ்வொரு சம்ஸையும் பார்த்து 5 hours நம்ம லைவ் போயிருக்கோம். இந்த மாதிரி பெய்டில் தீமனல்ல எவ்ரி டீச்சர்ஸ் ஆர் புட்டிங் தி எஃபர்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ஒரு ஹை குவாலிட்டி கிடைக்கும். அண்ட் இந்த ஃப்ரீடம் ஸ்கேல்னால இது 1500 தானே. ஸோ தாராளமாக ஜாயின் பண்ணுங்க. யாரையாவது ஜாயின் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களோ ஜாயின் பண்ணுங்க. இதுக்கு மேலே ஃபீ ஸ்ட்ரக்சர் குறைய போகிறது இல்லை. ஸோ திஸ் இஸ் தி மினிமம் ஃபீ ஸ்ட்ரக்சர். அண்ட் இது மாதிரி குவார்டர்லியில் நம்ம நிறைய மேரத்தான்ஸ் போக போகிறோம். அது எல்லாமே நீங்கள் தேட தேவையில்லை. ஒரு கம்ப்ளீட் பிளே புக்காக ஒரு பிளேலிஸ்ட்டாக உங்கள் கையில் இருக்க போகுது. அதுதான் இந்த ஏஐக்யூ. ஸோ இந்த ஏஐஓவில் எப்படி ஜாயின் பண்ணுன்றதை நான் உனக்கு லாஸ்ட்டாக டெமோவில் காட்டுறேன். எப்படி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணும் அதோட சேர்த்து நான் காட்டுறேன். சரியாடாமா? ஸோ ஓகே, இப்போ குவார்டர்லியில் என்ன விஷயம் அப்படின்னா, போர்ஷன்ஸ் வந்து 1 to 6 சாப்டர்ஸ், அதாவது ஒரு வால்யூம் ஃபுல்லாக நம்ம படித்து எழுத போகிறோம். கரெக்டா? ஸோ அப்போது இதுக்கு எப்படிலாம் படிக்கிறது, எதை ஃபஸ்ட்டு முன்னாடி படிக்கிறது பின்னாடி படிக்கிறது, ஏகப்பட்ட டவுட்ஸ் கேட்பீங்கல்ல. அதில் மொதல் விஷயம் ஃபார்முலா ஷீட். ஃபார்முலா ஷீட் மொத்தம் 6 சாப்டர்ஸ்க்கு ஒவ்வொரு சாப்டர்ஸையும் பொறுக்கி நீயா பார்த்து தேர்ந்தெடுத்த ஃபார்முலா ஷீட்டை நீங்கள் எழுதணும். சரியாடாமா? அதுக்கப்புறம் கோ ஃபார் 5th சாப்டர், நெக்ஸ்ட் 6th சாப்டர், அதுக்கப்புறம் தான் செகண்ட் சாப்டர், தென் லாஸ்ட் 1st and 3rd சாப்டர். சரியாடாமா? இந்த ஹைரார்கி போடிங்கன்னா குவார்டர்லியும் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸையும் கவர் பண்ண மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபாலோ திஸ் ஹைரார்கி. ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த யூடியூப்ல நான் உங்களுக்கு 5 hours மேரத்தான் வரப்போகிறேன், விச் இஸ் ஆன் 16th August லைவ் வரப்போகிறேன். சரியாடாமா? அண்ட் இதில் வந்துட்டு நம்ம 5th சாப்டரை ஃபுல்லாக கரைச்சி கொடுக்கலனாலும் கொஷின்ஸ் வந்தால் அட்டன் பண்ணுற அளவுக்காச்சு நம்ம இந்த லைவ் மூலிமா சூப்பராக தேர போகிறோம். சரிங்களா? ஸோ ஐ ஹோப் எவ்ரி ஒன் அட்டன் திஸ் லைவ். அதுக்கெல்லாம் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். யாராவது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு அப்போ தான் நிறைய லைவ்ஸ் பற்றின அப்டேட்ஸ் உனக்கு தெரிய போகுது. அண்ட் மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு என்னென்ன பண்ண போகிறாங்க, என்னென்ன பிடிஎஃப் வரப்போகுது, இது எல்லா அப்டேட்ஸும் தெரியணும்ல. ஸோ திஸ் சேனல் கோயிங் டு பி a great help for your public exam.
ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகே, முதல் விஷயம், நீங்க உங்க மனசுக்குள்ள எல்லாத்துக்கும் தோன்ற விஷயம் என்ன தெரியுமா? இப்ப தோணாது. கரெக்டா குவார்டர்லி எக்ஸாமுக்கு 10 நாளுக்கு முன்னாடி தோணும். ஏதாவது சாப்டர்ஸை ஸ்கிப் பண்ணிக்கலாமா அப்படின்னு யாராவது ஒருத்தராச்சும் என்னை கேள்வி கேட்பீங்க. அதுக்கு நான் இப்பவே ஆன்சர் சொல்லிடுறேன், நோ, யூ கான் ஸ்கிப் எனி சாப்டர்ஸ். ஏன்னா பின்னாடி வந்துட்டு ஃபாலோ போகிற மந்த்ஸ்ல நீ என்னென்ன பண்ண போறேன்றதை நான் சொல்றேன். ஸோ செப்டம்பர் மந்த்ல குவார்டர்லி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் ஆக போறீங்க. எஸ். ஸோ குவார்டர்லி எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அதுதான் ஃபோக்கஸா இருக்கும். எல்லா சாப்டர்ஸும் படிக்கணுன்றதும் ஃபோக்கஸா இருக்காது. சேம் அக்டோபர்ல இருந்து வால்யூம் 2 ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. புது சாப்டர்ஸ், புது ஃபோக்கஸ், அப்படி போயிருவீங்க. நவம்பர்ல செகண்ட் மிட் டர்ம், டிசம்பர்ல ஹாஃப் இயர்லி அண்ட் ஜான்வரிக்கு அப்புறம் பப்ளிக் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகுது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு சாப்டரை நிறுத்தி நிதானமா பார்க்குற டைம் உனக்கு பின்னாடி கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். இதே சைக்கிள் திருப்பி திருப்பி மாட்டிப்பீங்க. ஸோ அப்போ 5th and 6th சாப்டரை படிக்கிறதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் டைமா உங்களுக்கு என்ன இருக்கு, இப்போ அமைஞ்சிருக்கு. கரெக்ட். ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், சரியாடமா? ஸோ கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வருமானா? எஸ், டெஃபினட்டா கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வரும். இதை நம்மளுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்காக உங்களுக்கு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதையும் சேர்த்து தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். சரி, எவ்வளோ டேஸ்ல கவர் பண்ணலாம் அப்படின்றது எல்லாத்தையும் தான், எப்படி கவர் பண்ணலாம், எதை முதல்ல கவர் பண்ணலாம், இதெல்லாம் தான் ஸ்டடி பிளான் வித் லிங்க்ஸோட நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணிக்கணுன்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஸோ திஸ் ஸ்டூடெண்ட் இஸ் அ வெரி ஒரு சூப்பராக அட்டென்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட். அவங்க ரெகுலராக அட்டென்ட் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட இந்த மாதிரி டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. எஸ், நான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய டவுட்ஸ் இருக்கும். உங்களோட ஸ்டடி பிளான் இல்லை உங்களோட ஸ்ட்ராட்டஜி பற்றி டவுட்ஸ் இருக்கும். கரெக்டா? ஸோ அதை யார்கிட்ட கேட்கறதுன்னு தயக்கப்படாம இப்போ நீங்க என்கிட்ட கேட்கலாம். ஸோ இந்த வீடியோஸ்க்கு கீழே வர எந்த கமெண்ட்ஸ், ஸ்டடி பிளான் ரிலேட்டடான கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் பர்சனலாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ யாராவது இன்னும் லைக் ஏதாவது ஸ்டடி பிளான் வச்சுக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்கீங்க ஆர் ஜென்ரலாக போர்ஷன்ஸை கவர் பண்ணுறதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா யூ கேன் ஆஸ்க் மீ ரைட் நவ். ஓகேங்களா? ஸோ எஸ்டா பசங்களா, 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறையா பாத்வே இருக்குது. நீட்டு, ஜேஇ, என்ட்ரன்ஸ் எக்ஸாம், பப்ளிக், இதில் ஏதாவது ஒரு வழியில் நீ நிச்சயமாக போய் தான் ஆகணும். எப்படி பார்த்தாலும் ஒரு கிரியேட்டிவ் ஃபீல்டையோ இல்லை ஒரு காம்படிட்டிவ் ஃபீல்டுக்குள்ளேயோ நம்ம போக தான் போகிறோம். அதுக்கு ஒரு முதல் எக்ஸ்போஷராக அதுவும் ஃப்ரீயாகவே உங்களுக்கு கிடைக்க போது, விச் இஸ் MVST. சரியாடாமா? ஸோ இதில் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு லிங்க்ஸும் நிறையா ரிவார்ட்ஸும் கிடைக்கும். அண்ட் இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அக்டோபர் மந்த்தில் நீங்கள் வந்துட்டு இந்த டேட்ஸில் நீங்கள் ஃப்ரீயாக தான் இருக்கீங்க. யூ கேன் கிவ் அ ட்ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஒரு ஆஃப்லைன் டெஸ்ட். அதுக்கான லிங்க்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கீழே கொடுத்து வச்சிருக்கோம். இப்போ PDF எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றத திருப்பி நான் உனக்கு ஃபுல்லாக டெமோவாக காட்டுறேன். ஸோ எந்த யூடியூப்புக்கு வேணாலும் போங்கன்னு லைக் யூடியூப்லேயே வந்துட்டு குவார்டர்லி மாஸ்டர் பிளே புக், இதில் தான் நான் சொன்ன ஏஐக்கு உங்களோட பிளேலிஸ்ட் எல்லாமே கிரியேட் ஆக போகுது. இது வந்து உங்களோட MVSTக்கான ரெஜிஸ்டர் லிங்க். இதுதான் ஃப்ரீடம் ஸ்கேல். ஸோ யார் யார் இன்னும் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ திஸ் இஸ் த ரைட் டைம். இப்போவே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். சரியா? இப்போ இந்த பிளே புக் போனீங்க அப்படின்னா யூ வில் கெட் திஸ் லிங்க். இதை கொடுத்து பைனோ கொடுத்து வாங்கி வச்சுக்கணும். சரியாடாமா? ஸோ எஸ், வாங்கி வைக்கும் போது ஸோ ஹோம் பேஜஸில் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் நம்ம 12th போவோம். 12th போயிட்டு சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, தமிழ் இப்படிலாம் பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ உனக்கு ஈஸியாக இருக்கும் தேடுறதுக்காக. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம்டா பசங்க. ஸோ யா, இதுக்குள்ளே போனீங்கன்னா லிங்க்ஸ் இருக்கும், லைவும் ப்ளே ஆகிட்டு இருக்கும். கிளாஸ் லைட்ஸ் கொடுத்தீங்கன்னா PDF டவுன்லோட் ஆகிடும். ஆனால் இந்த PDF-ஐ நான் இதில் கொடுக்க மாட்டேன். இந்த PDF-ஐ நான் எதில் கொடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ரிசோர்ஸஸ் இந்த பேஜஸில் கீழே பாருடாமா, கீழே பாருங்க, கம்யூனிட்டி அண்ட் டெலகிராம் குரூப்னு இருக்கா? ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டெலகிராம் பேஜ் ஓப்பன் ஆகுமா? இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. இதில் தான் இதுக்கான ஸ்டடி பிளானை நான் இன்னைக்கு தர போகிறேன். ஸோ யாராவது ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ரைட் நவ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பசங்களா, இதில் நான் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் இட் இஸ் 100% நானாக ரிசர்ச் பண்ணுறது தான். அண்ட் இது எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் போக வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ ப்ளீஸ் இதை உங்களோட சர்க்கிளில் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ பை எவ்ரிவன்.